ஓட்டுநர்களுக்கு பாதுகாப்பாகவும் உரிமைகளை மீட்டு தரும் ஒரே சங்கம் தமிழ்நாடு ஹைட்ராலிக் எர்த் மூவர்ஸ் ஆபரேட்டர்ஸ் நல சங்கம். அந்த வகையில் சங்கத்தின் நிறுவன தலைவரும் ஆபரேட்டர்களின் பாதுகாவலர் திரு எஸ் சாமி செல்வமூர்த்தி அவர்கள் ஆபரேட்டர் நலனுக்காக தென் மாவட்டங்களுக்கு சூறாவளி மேற்கொண்டார். அதை பற்றியும் 2024 தேர்தல் யாருக்கு ஆதரவு என்று சக்சஸ் டிவியின் மூலம் சிறப்பு பேட்டி அளித்தார். நன்றி சார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சக்சஸ் டிவி நேயர்களுக்கு. நான் உங்கள் சாமி செல்வமூர்த்தி, தமிழ்நாடு ஹைட்ராலிக் மற்றும் எர்த் மூவர்ஸ் ஆபரேட்டர் நல சங்கத்தின் நிறுவன தலைவர். தற்சமயம் சென்ற வாரம் ஒரு 10 நாட்களாக தென் மாவட்டங்களில் குறிப்பாக டெல்டாவில் சூறாவளி சுற்றுப்பயணமாக ஹைட்ராலிக் மற்றும் எர்த் மூவர்ஸ் ஆபரேட்டர் நல சங்கத்தினுடைய உறுப்பினர்களின் தேவையை பூர்த்தி செய்யும் அளவில் இந்த சுற்றுப்பயணம் இருந்தது. குறிப்பாக சொல்லணும்னா திறன் மேம்பாட்டு பயிற்சி, மத்திய அரசு அளிக்கக்கூடிய திறன் மேம்பாட்டு பயிற்சி தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஆப்ரேட்டர்களுக்கு அந்த பயிற்சியை எங்கள் அமைப்பின் மூலமே நடத்திட்டு வந்துட்டுருக்கோம். அதன் பிரகாரம் பார்த்திங்கன்னா தென்காசி, தேனி, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களுக்கு வந்து இப்போது பயிற்சி நடத்தணும். பயிற்சி முடித்து அவங்களுக்கான சான்றிதழ் வாங்கக்கூடிய நிகழ்ச்சியெல்லாம் நடந்தது. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா ஹைட்ராலிக் ஓட்டுநர் உரிமத்தில் இருந்த சிறு சிறு குறைபாடுகளை கலைந்து மயிலாடுதுறை மாவட்டத்தில் வெற்றிகரமாக முதல் முறையாக லைசன்ஸு சென்ற வாரம் பெற்று தந்திருக்கோம். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அந்த ஹைட்ராலிக் ஓட்டுநர் உரிமத்திற்கான எல்எல்ஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கு. திருவாரூர் மாவட்டத்திலும் அதுக்கான எல்எல்ஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கு. தஞ்சாவூர் மாவட்டத்திலும் அதுக்கான எல்எல்ஆர் பதிவு செஞ்சுட்டு வந்திருக்கோம். அதுக்கு அடுத்தபடியாக திருவாரூரில் எங்களுடைய அமைப்பினுடைய உறுப்பினர் அவருடைய இல்ல திருமண விழாவில் டெல்டா மாவட்ட ஒருங்கிணைப்பாளர், நம்முடைய சங்கத்தினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் அக்கரை ராபர்ட் அவர்களோட தலைமையில் மிக சிறப்பாக அந்த திருமண விழாவில் கலந்துக்கிட்டோம். அதில் அந்த குடும்பத்திற்கு ஏகப்பட்ட மகிழ்ச்சி. எங்களுக்கு யாருமே இல்லை அப்படின்ற நேரத்தில் ஒரு குடும்பமாக நீங்கள் இவ்வளோ பேர் இருக்கீங்க அப்படின்னு எங்ககிட்ட அந்த பெற்றோர்கள் சொல்லும்போது உண்மையிலே நான் ஆனந்தப்பட்ட மகிழ்ச்சியாகவும் இருந்தது. ஒரு திருமணத்திற்கு நம்ம ஒரு குடும்பமாக, ஒரு உறவாக, ஒரு தாய் தந்தையாக அந்த இடத்துல நிற்கும்போது எங்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. சார், இப்போ அந்த சூறாவளி பயணத்தில் வந்து நிர்வாகிகளோட வந்து பாதுகாப்பு பற்றி பேசுனீங்களா? கண்டிப்பாக. நாங்கள் எங்கே போனாலுமே ஒரு கூட்டத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது முதல்முறையாக, ஏன்னா இது ஸ்கில் இண்டியா எக்ஸாம் திறன் மேம்பாட்டு பயிற்சி நடத்தும். அந்த பயிற்சி நடத்தும் போது ஆப்ரேட்டர் எப்படி பணிபுரியணும், என்னென்ன ஸ்கில் தேவைப்படுது. ஒரு ஆப்ரேட்டர்னு சொன்னோம்னா எடுத்துக்காட்டுக்கு இந்த வாகனம் எப்படி இயங்குது, எதன் மூலமா இயங்குது, அது எப்படி இயக்கணும், எந்த திசையில் இயக்கணும், எப்படி அதை பார்க்கிங் பண்ணும்போது எந்தெந்த இடத்துலலாம் பார்க்கிங் பண்ணணும், எந்த இடத்துல பார்க்கிங் பண்ணக்கூடாது, சேஃப்டி அவேர்னஸ் என்னென்ன மிஷினில் இருக்குது, உங்களோட தனிப்பட்ட பாதுகாப்புக்கு என்னென்ன வகையான பாதுகாப்பு உபகரணங்களை நீங்கள் அணியணும் அப்படிங்கிறதுக்கான விளக்கங்கள்லாம் நல்லா தெளிவாக நாங்கள் எடுத்து கொடுத்தோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா விஸ்வம் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் எஜுகேஷன் டெக்னாலஜி நிறுவனம் திரு சி.கே. சிவகுமார் அவர்கள் நம்ம அமைப்போட நிர்வாக செயலாளர். அவங்க தான் இந்த திறன் மேம்பாட்டு பயிற்சியை எங்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு 10 ஆண்டு காலமாக கூட இருந்து சப்போர்ட் பண்ணி நடத்தி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காருங்க. ஓகே சார். சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2024 ஸோ எல்லாரும் வந்து எதிர்பார்க்கறது வந்து தேர்தல். சில சங்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஆதரவு, அவங்களுக்கு ஆதரவுன்னு சொல்லுவாங்க. ஸோ உங்கள் சங்கம் பற்றி எப்படி சொல்கிறீங்க? பொதுவாக எலெக்ஷன்னாலே இந்த கேள்விகள் எல்லா இடத்துலையும் கேட்கப்படுறது தான். எங்ககிட்ட நீங்கள் லேட்டாக கேட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இது வரவேற்கக்கூடிய ஒரு கேள்வி தான். கண்டிப்பாக தொழிலாளர்கள் சம்பந்தப்பட்ட தொழிலாளர் குடும்பத்திற்கு நல்லது செய்யக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு கண்டிப்பாக எங்களோட ஆதரவு இருக்கும். அதை பற்றி எங்கள் நிர்வாகிகள்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக கூடிய விரைவில் தெரிவிப்போங்க சார். அது மாத்திரம் இல்லாமல் கூடிய விரைவில் ஹைட்ராலிக் மற்றும் எர்த் மூவர்ஸ் ஆபரேட்டர் நல சங்கத்தின் மூலமா எங்களுடைய தொழிலாளர்களுக்கு மிக விரைவில் ஒரு நல்ல செய்தி வந்து சேரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கோங்க சார். அதற்கான முன்னெடுப்புகள் நிறைய பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். எடுத்துக்காட்டுக்கு நாங்கள் ஏற்கனவே எங்கள் அவைத்தலைவருக்கு பேட்டியில் சொல்லியிருப்பாங்க, நம்ம கண்காணிப்பு குழு தலைவரும் பேசியிருப்பாங்க. ஆப்ரேட்டர்களுக்கு போதிய பாதுகாப்பு கண்டிப்பாக இந்த சங்கத்தின் மூலமாக கிடைக்கும். அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய அளவில் சம்பளம், படி, வேலை நேரத்தை கண்டிப்பாக வரன்முறைப்படுத்துவோம். அது மாத்திரம் இல்லாமல் ஹைட்ராலிக் ஓட்டுநர் உரிமம் மிக முக்கிய தேவை. ஏற்கனவே தமிழகத்தில் ஆப்ரேட்டராக இருக்கக்கூடியவர்களுக்கு இது என்னன்னு கூட தெரியாமல் இருந்த ஒரு காலகட்டம். வாகனங்கள் தயாரித்து மக்கி போன காலங்களே முடிஞ்சிருச்சு. ஆனால் நமக்கான அடையாளம் இல்லை அப்படிங்கிறத கருத்தில் கொண்டு தான் அந்த சங்கத்தை நாங்கள் தோற்றுவிச்சோம். இன்றைக்கி அது வெற்றிகரமாக செயல்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கோம். அதே போல் பல நன்மைகளை செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம். லாஸ்ட் டைமாக நிர்வாகிகள் பதவியேற்பு விழாவில் கூட நீங்கள் தான் பேட்டி எடுத்தீங்க. அந்த நிகழ்ச்சிகள் கூட ஒரு கால் இழந்த ஆப்ரேட்டருக்கு எங்களால் முடிஞ்ச நிதியுதவி செஞ்சோம். அதுபோல் நிறைய ஆப்ரேட்டர்கள் இருக்காங்க. அவங்க குடும்பத்திற்கு
இந்த அரசாங்கம் நலத்திட்டங்களை விரைவில் செய்து கொடுக்க வேண்டும். அதற்காகத்தான் வாரியத் தலைவர் அவர்களோட கோரிக்கை வச்சு அமைப்பு சாரா பட்டியலை இணைத்து தர சொன்னோம். அதற்கான ஆணையை பெற்றுக் கொடுத்துருக்காங்க. அதன் மூலிமா இதுபோல் கை கால் இயந்தவங்களுக்கு நலத்திட்டங்களை உடனடியாக தமிழக அரசு விடுவிக்கணும் அப்படின்றதும் ஏற்கனவே அந்த கோரிக்கையெல்லாம் வச்சுருந்தோம். வருங்காலங்கள் ஆப்ரேட்டர்கள் கையில் இருக்குது. இந்த தொழிற்சங்கம் கண்டிப்பாக ஆப்ரேட்டர்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் என்பதில் ஆணித்தரமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஓங்குக தொழிலாளர் ஒற்றுமை, வளர்க தொழிற்சங்கம். சார் கடைசியாக வந்து ஒரு கேள்வி இருக்கிறேன் சார். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நிர்வாகி ஒருத்தர் வந்து சக்ஸஸ் டீமில் பேட்டி கொடுத்தாரு. பெண்களும் வந்து இந்த ஹைட்ராலிக் தொழிலில் வராங்க, அவங்க ஆப்ரேட்டராக வராங்கன்னு. நீங்கள் மாநில தலைவராக அதை எப்படி பார்க்குறீங்க, எப்படி வரவேற்கிறீங்க? இது கண்டிப்பாக நாங்கள் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இந்த பெண்கு வந்து பயிற்சி கொடுக்கணும்னு ஒரு நிறுவனம் வந்து கேட்டுக்கொண்ட போது கண்டிப்பாக இது நாங்கள் ஒரு பாக்கியம் செஞ்சவங்க தான். தமிழ்நாடு ஹைட்ராலிக் மற்றும் எர்த்மோவர்ஸ் ஆப்ரேட்டர் நல சங்கம் ஒரு பெண் தொழிலாளிக்கு பயிற்சி கொடுத்து அவங்கள ஆப்ரேட்டர் ஆக்கி அவங்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தோம். மகேந்திரா நிறுவனத்தில் கோயம்புத்தூரில் சாகு சிண்டிகேட் என்ற நிறுவனத்தில் பேசி தான் அவங்கள நாங்கள் வந்து ஆப்ரேட்டராக ஜாயின் பண்ணி வச்சோம். அவங்களும் மிக சிறப்பாக பணி செஞ்சாங்க. இப்போ அவங்களோட குடும்ப சூழ்நிலை காரணமாக வெளியூர்லாம் தங்க முடியல அப்படின்ற காரணத்தால் அவங்களால அந்த பணியை தொடர முடியல. இது நாங்கள் வரவேற்கிறோம். ஏன்னா ஆப்ரேட்டர் பற்றாக்குறை தமிழ்நாட்டில் அதிகமாகிடுச்சு. நாங்கள்லாம் பணிபுரியும் காலங்களில் எல்லாருக்குமே தெரியும். அந்த காலங்களில் ஒரு ஆப்ரேட்டர்னால் ஒரு 4 ஹெல்ப்பரு, ஒரு 4 சூப்பர்வைசரு, ஒரு வாகனத்துக்கு அவ்வளோ பேர் இருப்போம். ஆனால் இன்றைக்கி அந்த உதவியாளர்கள் இல்லாத பற்றாக்குறை நிறைய இருக்குது. வெளி மாநிலத்தவர்களோட வருகை அதிகமாகிடுச்சு. இதன் வேலையில்லாத திண்டாட்டம் நிறைய இருக்குது. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு உரிமையாளர்கள் இந்த இருக்கக்கூடிய ஆப்ரேட்டர்கள் காப்பாற்றிக்கணும். வரக்கூடிய ஆப்ரேட்டர்களுக்கு வந்து அவங்க வந்து வாய்ப்பு அளிக்கணும். இந்த மகளிர் மட்டும் இல்லாமல் நாங்கள் திருநங்கைகளுக்கும் பயிற்சி கொடுக்கலான்ட்டு ஒரு முயற்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதற்கான வேலூர் மாவட்டத்தில் இதற்கான அமைப்பு இருக்குது. அந்த அமைப்புக்கிட்ட பேசிகிட்டு வந்துட்டுருக்கோம். இது அவங்களுக்கு வந்து அந்த அவேர்னஸ் இல்லை. ஏற்கனவே ஒரு அம்மா நேற்று கூட அந்த தொலைத்தொடர்பு மூலிமா பார்த்துருந்தோம், ஃபேஸ்புக் மூலிமா. அவங்களுக்குள்ளேயே அந்த கையை தட்டி காசெல்லாம் வாங்கக்கூடாது, இதுக்கெல்லாம் வந்து அரசாங்கம் ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடாது, அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அவங்களுக்குள்ள ஒரு திறமை இருக்குது. அந்த திறமையை வந்து அவங்க வெளியே காட்டணும். அதை விட்டுட்டு இவங்க வந்து தேவையில்லாமல் பிச்சை எடுக்கிற மாதிரி கையை தட்டிலாம் பணம் பண்ணுறது மனசு வலிக்குது. அப்பா அம்மா வெறுத்துட்டாங்க, அதுக்காக அவங்க அந்த மாதிரி போகக்கூடாது அப்படின்றது இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அவங்கள வந்து கேவலமாக சொல்கிறதுக்காக இல்லை, அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய திறமையை வெளியே கொண்டு வரதுக்கு நாங்களாம் தயாராக இருக்கோம். நிறைய அமைப்புகள் இது போல் நிறைய திறமைகள் வெளியே கொண்டு வரதுக்கு தயாராக இருக்குது. அதெல்லாம் அவங்க பயன்படுத்திக்கணும். கண்டிப்பாக அந்த மாதிரி வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த தமிழ்நாடு ஹைட்ராலிக் மற்றும் எர்த்மோவர்ஸ் ஆப்ரேட்டர் நல சங்கம் ஒரு முன்னுதாரணமாக இருந்து அவங்களை ஊக்குவிக்கின்றதை இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறோம். சார் இப்போ கூடிய சீக்கிரம் வந்து பெண்கள் ஆப்ரேட்டர் சீக்கிரம் பார்க்கலாம். கண்டிப்பாக பார்க்கலாம். அதுக்கான முயற்சிகள் நிறைய போயிட்டுருக்கு. மத்திய அரசு அதுக்கான வாய்ப்பு நிறைய கொடுத்துருக்கு. ஒன்றிய அரசும் தமிழக அரசும் அதுக்கான திறன் மேம்பாட்டுக்காக நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. மகளிராக இருக்கட்டும், கல்லூரிகளில் படிச்சுட்டு வர புதிய இளைஞர்களாகட்டும், கண்டிப்பாக அவங்களாம் ஊக்குவிக்கணும். அவங்களுக்கு இந்த திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுத்து நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி நிறைய வாய்ப்புகளாக கொடுத்துட்டு வந்திருக்காங்க. வருங்காலங்களில் ஆப்ரேட்டர் பற்றாக்குறை இல்லாத அளவுக்கு நம்ம கண்டிப்பாக பண்ணுவோம். சார் வாய்ப்பு கொடுத்த சக்ஸஸ் டிவிக்கு ரொம்ப நன்றி சார். உங்கள் பொன்னான நேரத்தை ரொம்ப நன்றி. சக்ஸஸ் டிவியோட தொடர்ந்து இனி பயணிப்போம் சார். ரொம்ப நன்றி. உங்களுக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி.